வணக்கம் பவித்ரா. தென் மாவட்டங்களில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையின் காரணமாக திருநெல்வேலியில் இருந்து கிளம்பி சென்ற நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயில் சுமார் 2 மணி நேரம் தாமதமாக சென்றிருக்கிறது. திருநெல்வேலியில் நேற்று இரவு 8 மணிக்கு கிளம்பிய திருநெல்வேலி சென்னை எழும்பூர் நெல்லை எக்ஸ்பிரஸ் இன்று காலை அட்டவணை நேரப்படி 7 மணிக்கெல்லாம் சென்னை எழும்பூரை சென்று அடைந்திருக்க வேண்டும். ஆனால் கடும் மழை காரணமாக பல்வேறு போக்குவரத்து நெருக்கடிகள் ரயில்வே லைனில் இருந்ததால் இன்று காலை 8:35 மணிக்குத்தான் சென்னை எழும்பூருக்கு நெல்லை எக்ஸ்பிரஸ் சென்று அடைந்ததாக தென்னக ரயில்வே வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தென் மாவட்டங்களில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையினால் தற்போது தாமிரபரணி நீர் வந்து கொண்டிருக்கிறது. அணையில் இருந்து திறந்து விடப்பட்டிருக்கும் தண்ணீர் குறைவாகவே இருந்தாலும் நாம் பலமுறை தெரிவித்தபடி சமவெளி பகுதிகளில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக ஆறு, குளங்கள் மற்றும் சாலைகளில் சேரும் நீரும் தாமிரபரணி ஆற்றிற்கு சென்று சேர்வதால் 51,000 கன அடி தண்ணீர் தற்போது வந்து கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தவிர திருநெல்வேலியில் பார்த்தீர்கள் என்றால் முக்கூடல் பகுதியிலும் கடையம் பகுதியிலும் சாலைகளில் அதிகமான மழை வெள்ள நீர் சென்று வீடுகளுக்குள் புகுந்துள்ளதால் பொதுமக்கள் கடும் அவதி அடைந்துள்ளனர். பொட்டல்புதூர் முக்கூட்டல் அருகே பாப்பான்குளத்தை அடுத்த வெள்ளிக்குளம் பொட்டல்புதூர் சாலை துண்டிக்கப்பட்டுள்ளது. பவித்ரா, சாலையின் வடபகுதியில் உள்ள புதுக்குளம் உள்ளிட்ட குளங்கள் நிரம்பிய நிலையில் மறுகால் பாய்ந்து மழை வெள்ளத்தோடு புதுக்குளம் பாசன தோட்ட நிலங்கள் நீரில் மூழ்கி உள்ளது. இது தவிர திருநெல்வேலியில் பார்த்தீர்கள் என்றால் சேர்வலாறு அணை ஒரே நாளில் 29 அடி உயர்ந்துள்ளது. பாபநாசம் மற்றும் மணிமுத்தாறு அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் 7 அடி உயர்ந்துள்ளது. நெல்லை மாவட்டத்திற்கு இந்திய வானிலை ஆராய்ச்சி மையம் ரெட் அலர்ட் விடுத்திருந்த நிலையில் தொடர்ந்து 2வது நாளாக இன்றும் மழை பெய்து வருகிறது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியிலும் நீர்பிடிப்பு பகுதியிலும் கனமழை பெய்து வருவதன் காரணமாக மாவட்டத்தின் பிரதான அணையான பாபநாசம் மற்றும் சேர்வலாறு அணையின் நீர்மட்டம் உயர்ந்துள்ளது. ஒரே ஒரு விவரம், பாபநாசம் அணைக்கு வினாடிக்கு தற்போது 1000 நீர் வந்து கொண்டு இருக்கிறது. மணிமுத்தாறு அணைக்கு வினாடிக்கு 6,686 கன அடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. ஆற்றங்கரையோரம் வசிக்கும் பொதுமக்கள் மிகுந்த பாதுகாப்புடனும் எச்சரிக்கையுடனும் இருக்குமாறு திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவர் கார்த்திகேயன் கேட்டுக் கொண்டுள்ளார். இதுவே தற்போது திருநெல்வேலியில் இருக்கும் கள நிலவரம். திருநெல்வேலி மாவட்டத்திலும் இருக்கும் கள நிலவரம். பவித்ரா.